ஓம் நம சிவாயா. இந்துவாக வாழ்வோம், இந்துவாகவே வீழ்வோம். எல்லாம் வல்ல ஈசனுடைய திருவடிகளை போற்றி பிரார்த்தித்து, அடியேன் இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றிய ஸ்தாபக பொதுச் செயலாளரும் அகில இலங்கை இந்துமா சபா தலைவருமான குமரகுருமணி சர்வ வித்யாபதி தேசகீர்த்தி சமூக ஜோதி சிவஸ்ரீ வேலு சுரேஸ்வர சர்மா இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றிய தலைமை பீடம் ஹெட்டன் இன்றைய தினத்திலே கடந்த 12-13 திகதிகளிலே எங்களுடைய மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சிங்கப்பூரிலே நடைபெற்ற மெய்வல்லுனர் போட்டிகளிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே விளையாடிய இரு விளையாட்டு ஜாம்பவான்கள், அதாவது துரைசாமி விஜயசிங், சத்யசீலன் என்கின்ற 2 விளையாட்டு ஜாம்பவான்களும் 2 தங்கப்பதக்கம் உட்பட வெள்ளிப்பதக்கத்தை பெற்று கொண்டு வந்திருப்பது இலங்கை தாய்நாட்டிற்கும் எமது மலையக மண்ணிற்கும் பெருமை சேர்க்கின்றது. எவ்வளவோ சிரமத்துக்கு மத்தியிலும், எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும், எவ்வளவோ துன்பங்களுக்கு மத்தியிலும், எவ்வளவோ பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியிலும் மேற்படி 2 விளையாட்டு ஜாம்பவான்களும் சிங்கப்பூர் மண்ணிற்கு சென்று போட்டிகளில் விளையாடி பதக்கங்களை பெற்று கொண்டு வந்திருப்பது மனம் குளிர்கிறது, சந்தோஷத்தால் மிதக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே ஒரு விடயத்தை நான் வினயமாக அரசாங்கத்திடம், குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களிடம் வினயமாக ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியம் ரீதியிலே எங்களுடைய மலையகத்தில் இருக்கின்ற விளையாட்டு ஜாம்பவான்களையும் ஒதுக்கிவிடாமல் அரசால் இயன்ற உதவிகளையும், காரணம் அவ்விரு வீரர்களும் நிரந்தர ஒரு வேலையின்மை, நிரந்தர ஒரு தொழிலின்மை, நிரந்தர வசிப்பதற்குரிய ஒரு வீடு இன்மை, அதனுடன் வெளிநாடுகளுக்கும் சென்று விளையாட வேண்டும், தன் திறமையை காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், துடிப்பு, வேகம், அக்கறை, தாய் நாட்டுக்காக பெருமை சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு, இதை கவனத்திலே எடுத்து அவ்விருவர்களுக்கும் அரசாங்கத்தால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வினயமாக கேட்டுக்கொள்வதோடு, இருவரும் பல நன்கொடையாளர்களின் உதவியோடு, அதேபோல் குறிப்பாக சிங்கப்பூரிலே ஸ்ரீ செண்பக விநாயக ஆலய நிர்வாகிகள், தர்மகர்த்தா, அறங்காவலர் சபை தலைவர், அதேபோல் ஏனைய உதவுபவர்கள் மூலமாக ஏதோ ஒரு வழியிலே இம்முறை சென்றடைந்து விட்டார்கள். ஒவ்வொரு முறையும் அவர்கள் அப்படி செல்ல முடியுமா என்று எங்களுக்கு சரியான முறையிலே சொல்ல முடியாது போனாலும் அரசாங்கம் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வினயமாக கூறிக்கொண்டு, வினயமாக கேட்டுக்கொண்டு, மேற்படி இரு ஜாம்பவான்களும் நீண்ட ஆயுள், நீண்ட ஆரோக்கியத்துடன் நீங்கா புகழ் பெற்று குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள வேண்டும் என்று ஆசிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.